இஸ் மார்னிங் 5:30. ஸோ ஃபஸ்ட்டு எழுந்தோடனே நான் என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா நான் வந்து டீ போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா நான் ப்ரஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக கொரியாண்டர் வாட்டரோ இல்லை ஜீரா வாட்டரோ ஆல்டர்னேட் டேஸ் நான் குடிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பேபி ஆயில் எடுத்து வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் எல்லாத்துக்குமே ஆக்சுவலி ஒரு 1 hour நீட்டாக நான் சோக் பண்ணிப்பேன். இது வந்து என்னோடய ஸ்கூல் டேஸோட ரொட்டீன் தான் தீக்ஷாவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணும்போது. அண்ட் ஒரு 15 minutes ஆக்சுவலி சின்னதாக நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி கிட்ட எங்கேயாவது பார்க் அந்த மாதிரி கூப்பிட்டு அவளை போய் விளையாட வைப்பேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலி, ஏன்னா எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டே போயிடுவேன். ஸோ யூஸ்வலி வீக் டேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவளுக்கு மோஸ்ட்லி இட்லி ஆர் தோசை ஆர் சப்பாத்தி அதுதான் என்னோடய மெனுவாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து போயிட்டு பார்க்குக்கு போயிட்டு சம்டைம்ஸ் ஸ்கூலுக்கு ஏதாவது திங்ஸ் அவளுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பென்சில் பென் ஏதாவது மறந்துட்டு அதை கூட ஆக்சுவலி மார்னிங் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எங்கள் மெனு பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை இட்லியும் பிங்க் பாபி சட்னியும் தான் ட்ரை பண்ணணுன்னு வச்சுருந்தேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் ஆக்சுவலி தீக்ஷா கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாள். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பிளேட்டை வந்து கொஞ்சம் நல்லா அழகாக காட்டணும்னு நினைப்பேன். ஸோ பாபி சட்னியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட், தேங்காய் அண்ட் ஆனியன்லாம் போடும்போது ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் வல்லாரக்கீரை இட்லியுமே ஆக்சுவலி கசப்பு பெருசாக தெரியல, நான் கொஞ்சம் கசக்குன்னு நினச்சேன். பட் ஃபைனலி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். ஸோ நீங்களுமே இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு.